பங்குனி உத்திரம் ஆன்மீக சிறப்புகள். தமிழர் பண்பாட்டில் சிறப்புமிக்க திருநாள்களில் ஒன்றான பங்குனி உத்திரம் பக்தர்களுக்கு ஆன்மீக வரங்களை வழங்கும் புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. புராணங்களின்படி பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் தோன்றும் நாளில் பல்வேறு தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானின் ஆசிர்வாதத்துடன் தேவர்களின் மகளான தெய்வானையை மணம் முடித்தார். இந்த தெய்வீக நிகழ்வு பங்குனி உத்திரத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. இதே நாளில் ராமாயண கதையின்படி ராமரும் சீதா தேவியும் திருமணம் செய்து கொண்டதாகவும் பார்வதியை மணந்த சிவபெருமானின் திருக்கல்யாணமும் இந்த நாளில் நடைபெற்றதாகவும் நம்பப்படுகிறது. இந்த நாளின் சிறப்பு திருமண வாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த நாள் என்பதால் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திரம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் கலபா அபிஷேகம், சிறப்பு பூஜைகள், ஊர்வலம் ஆகியவற்றில் ஈடுபட்டு முருகனின் அருள் பெற திரளாக கூடுவார்கள். இதே போல திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பங்குனி உத்திரத்தன்று ஆதி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ரங்கநாதர் தாயாருடன் விசேஷ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க இந்த நாளில் பக்தர்கள் பெருமளவில் திரளுகின்றனர். அதே போல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலிலும் பங்குனி உத்திரம் அன்று பெரிய திருவிழா நடைபெறுகிறது. மாளிகை வீதியில் மாமுனிகள் வழிபட்ட இந்த புனித திருத்தலத்தில் பெருமாளும் பெருந்தேவியும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தருணமாக இது அமைகிறது. மேலும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் 63 திருவிழா பங்குனி உத்திரத்தன்று நடைபெறுகிறது. தேவாரம் பாடிய 63 நாயன்மார்களின் விக்கிரகங்கள் ஊர்வலமாக புறப்பாடு செய்யப்படும் இந்த திருவிழா பக்தர்கள் திரளாக கூடி மகிழும் ஒரு புண்ணிய நாளாக அமைகிறது. திருமண வாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டும் பங்குனி உத்திரம் தெய்வ திருக்கல்யாணங்களை நினைவூட்டும் புனித நாள். திருமண தடைகள் நீங்க பங்குனி உத்திரத்தில் இறைவனை நம்பி விரதம் இருப்பதால் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது.